ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஜேவிஎம் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்ன, அது நம்ம எதுக்காக யூஸ் ஆகுது, நம்ம ஜாவாவில் இந்த ஜேவிஎம் ஆர்கிடெக்சர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானது அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். ஆக்சுவலாக இதில் ப்ரோக்ராமிங் எதுவும் இருக்காது, பட் இதில் ஸ்டோரிஸ் நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம இதை கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹையர் பேக்கேஜஸ் மோர் தேன் 5 LPA மோர் தேன் 10 LPA இதுக்கெல்லாம் நம்ம ஜாபுக்கு போகும்போது இந்த ஜேவிஎம் ஆர்கிடெக்சரை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அது என்ன கொஷின் அது எப்படி கேட்பாங்க அப்படின்லாம் நமக்கு தெரியாது, பட் இதோட ஸ்டோரி தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு அது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஜேவிஎம் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஜேவிஎம் ஆர்கிடெக்சரை பற்றி நம்ம ஸ்லைட் ஷோ ஓப்பன் பண்ணுறேன். ஓகே ஓகே ஜேவிஎம் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அது ஏன் இப்படி இருக்குது, அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா அது வந்து ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா? அந்த சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வேலை கொடுத்தோம்னா அந்த வேலையை வந்து அந்த ஹார்ட்வேரை வச்சு செஞ்சு கொடுக்குறது தான் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வேலை. ஓகேவா? மல்டிபிள் எக்ஸிக்யூஷன் அப்படின்னா ஒரே நேரத்தில் நிறைய வேலை செய்கிறது தான் மல்டிபிள் எக்ஸிக்யூஷன். ஆனால் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, நமக்குனால ஒரே கேமை 2 தடவை ஒரே கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு 2 கேமை ஒரே மானிட்டரில் நம்மளால் விளாட முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே கூட நம்ம வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் தான் முக்கியம், அப்படி தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேங்க் அப்ளிகேஷனை வந்து இப்போ எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பேங்க் அப்ளிகேஷன், இப்போ இந்தியன் பேங்க் அப்ளிகேஷன் ஒரு சைடு இப்படி ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதே மாதிரி ஹேக்கர் வந்து என்னோடய கம்ப்யூட்டரில் இந்த சைடு இந்தியன் பேங்க் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் இங்கே டைப் பண்ணுற பாஸ்வேர்டு மேபி இந்த சைடு இருக்கிற அப்ளிகேஷனையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ ஹேக்கர் டிசைட் பண்ணான்னா இங்கே வர்ற டேட்டாவை இந்த சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ நம்ம இங்கே பண்ணுற ஒர்க் எல்லாமே இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம இங்கே நம்ம ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணோம்னா நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் நமக்கு மணி லாஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பேங்க் அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டாலே அது வந்து எப்போவுமே ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும்தான் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ அது வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை, அது வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அப்படிங்கிறத நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ கேம்னு வரும்போது நமக்கு மோர் தேன் ஒன் ஸ்க்ரீன் இருக்கும்போது நமக்கு நல்லா தான் இருக்கும். பட் இது பேங்க் அப்ளிகேஷன் வரும்போது நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு விர்ச்சுவலைசேஷன். நம்ம முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் இருக்குல்ல, எனக்கு ஒரே கேமை ஒரே கம்ப்யூட்டரில் 2 தடவை விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனுக்கு நமக்கு விர்ச்சுவலைசேஷன் வந்து நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சராகவும் வந்து இருக்குது. ஓகேவா? இது என்ன சொல்லுது அப்படின்னா, gives facility to do multiple tasks in different OS simultaneously within single computer. ஓகேவா? நம்ம ஒரு விண்டோஸ் கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம். அந்த விண்டோஸ் கம்ப்யூட்டரில் வந்து நம்ம ஒரு டூப்ளிகேட் கம்ப்யூட்டர் வந்து உள்ள இன்சைடாக விர்ச்சுவலாக ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? விண்டோஸ் OS 1 அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறோம். இன்னொரு ஓஎஸும் அதுக்குள்ளேயே க்ரியேட் பண்ணுறோம், விண்டோஸ் OS 2 அப்படின்னு சொல்லி இன்னொன்று க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டுலேயும் ஒரே கேமை 2 தடவை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம இந்த 2 கம்ப்யூட்டர்லேயே மாற்றி மாற்றி வந்து நம்ம விளாண்டுக்கலாம். நம்மளால் வந்து ஈஸியாக விளாட முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த விர்ச்சுவலைசேஷனோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஒரே சாஃப்ட்வேரை அந்த கம்ப்யூட்டரில் டிஃபால்ட்டாக இருக்கிற செட்டிங்ஸில் அந்த டிஃபால்ட் ஹார்ட்வேரில் டைரெக்டாக டெஸ்ட் பண்ணாமல் ஒரு விர்ச்சுவல் லேயர் க்ரியேட் பண்ணி அந்த லேயரில் டெஸ்ட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணதான் வந்து இந்த விர்ச்சுவலைசேஷன். ஓகேவா? இந்த VMware ஒர்க் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் ஒராக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ், ப்ளூ ஸ்டாக்ஸ் இதெல்லாமே வந்து விர்ச்சுவலைசேஷனை சப்போர்ட் பண்ணக்கூடிய, விர்ச்சுவலைசேஷனை மெயினாக வச்சுருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான். ஓகே, இப்போ இந்த ஜாவாவுக்கு விர்ச்சுவலைசேஷனுக்கும் ஏன் சம்மந்தம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டாக? இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்னாலே என்ன அர்த்தம், அது ரன் ஆகிறதுக்கான பிளாட்ஃபார்மை அதுவே வச்சுருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஓகேவா? நம்ம எந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறோமோ அந்த ஓஎஸ்க்கு தகுந்த மாதிரி பிளாட்ஃபார்மை அது க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பிளாட்ஃபார்மில் தான் வந்து ஜாவா ரன் ஆகும். சரி, இந்த ஜாவா எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம கோடு எழுதுவோம், அந்த கோடு கரெக்டாக இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த கிளாஸை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணும்போது நமக்கு இன்புட்ஸ் கேட்கும், அந்த இன்புட்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் கொடுக்கும். அப்புறம் இதே வேலையை திருப்பி திருப்பி செய் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது செய்யும். அதுக்கப்புறம் நம்ம அதை கிளியர் பண்ணிடுவோம், க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஜாவா அப்ளிகேஷனோட ஒரு லைஃப் சைக்கிள். ஓகேவா? இப்போ இது டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படின்னா நம்ம க்ரியேட் கோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோடு டைப் பண்ணுறோம். கரெக்டாக? அது வந்து நோட் பேடில் டைப் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு ஐடியை யூஸ் பண்ணி அதில் நம்ம கோடு டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை வந்து டெவலப்பிங் கோட் இல்லாட்டி டெவலப்பிங் ஃபேஸ் ஆஃப் கோடிங் இல்லாட்டி டெவலப்பிங் ஃபேஸ் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கிளாஸ் வந்து ஏதாவது கண்டிப்பாக வந்து கிளாஸஸ் தான் நம்ம நிறைய க்ரியேட் பண்ணுவோம். அந்த கிளாஸோட நேம் .java அப்படின்னு சொல்லி தான் நம்ம சேவ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்,
ஃபஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேபிட்டலில் இருக்கும். 2 வேர்டு இருக்குன்னா எல்லா வேர்டுக்கும் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கிறதா வந்து கிளாஸ் நேமோட ஒரு முக்கியமான ஃபீச்சர். ஓகேவா? சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் போவோம். அடுத்த ஸ்டெப் வந்து கம்பைலிங் த கோடு. கம்பைலிங் த கோட் அப்படின்னா என்னென்னா, செக் ஃபார் எரர்ஸ் இந்த கிவன் கோட் டு மேக் ஜாவா டு அண்டர்ஸ்டாண்ட் த கோடு. ஜாவா அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம பேசுகிறது புரியணும் அப்படின்னா ஜாவா லாங்குவேஜில் தான் அது எழுதணும். ஓகேவா? அந்த ஜாவா லாங்குவேஜில் எழுதியிருக்கிறது 0s and 1s கன்வெர்ட் ஆகணும்ல. அது கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் முன்னாடி தான் வந்து இந்த கம்பைல் கோடு. ஓகேவா? இது வந்து ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். அடுத்தது ரிப்போர்ட் த எரர் டு யூசர் ஆர் டெவலப்பர் ஸோ தட் வீ கேன் கரெக்ட் த கோட். ஓகேவா? ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு சொல்லி டெவலப்பருக்கு வந்து நம்மளுக்கு விண்டோஸில் வந்து காட்டும். எரர் இருக்குது, எரர் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டும். அடுத்தது கிரியேட் ப்ராப்ளம் ஃப்ரீ ப்ரோக்ராம் ஆர் அப்ளிகேஷன். இப்போ நம்ம இந்த எரர் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அதை சரி பண்ணுவோம்ல. அது சரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் கிரியேட் ப்ராப்ளம் ஃப்ரீ ப்ரோக்ராம் ஆர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வரும். இந்த ஒரு அப்ளிகேஷன் இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதில் எரர்ஸ் எதுவுமே இருக்காது. எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொன்னால் எக்ஸிக்யூட் ஆகிரும். நெக்ஸ்ட், இப்போ ஜாவா கிரியேட்ஸ் கிளாஸ் நேம் டாட் கிளாஸ் when we type java c dot class name dot java. ஓகேவா? c அப்படின்னா கம்பைல். இப்போ ஜாவா சி அப்படின்னா ஜாவா கம்பைல், அதோட சோர்ஸ் கோட் நேம். ஓகேவா? அதை நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே, இந்த கிளாஸ் ஃபைலை தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங்கில் பார்த்துருப்போம். இப்போ அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, அது பேக்ரவுண்ட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரன்னிங் த கோட் ஆர் எக்ஸிக்யூஷன் இப்போ எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். எக்ஸிக்யூட்டிங் த ஃபைனல் அப்ளிகேஷன் டு கிவ் ரெக்வயர்ட் அவுட்புட் ஃபார் த யூசர். ஓகேவா? யூசர் கிட்ட ஒரு அவுட்புட்டை கொண்டு போய் கொடுக்கணும். அதுதான் வந்து நம்ம அப்ளிகேஷனோட வேலை. எக்ஸிக்யூட்ஸ் த கிளாஸ் நேம் டாட் ஜாவா டேஷ் நேம் டாட் கிளாஸ். ஓகேவா? இந்த கிளாஸ் தான் வந்து நம்மளோட பைட் கோட். இதைத்தான் நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். ரன் ஃபைல் இந்த ரன் டைம் என்விரான்மெண்ட். ஃபஸ்ட்டு ரன் டைம் என்விரான்மெண்ட்குள்ளே இது கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். கிவ்ஸ் அவுட்புட் டு த யூசர் த்ரூ கமாண்ட் ஆர் டெர்மினல் ஆர் கன்சோல். ஓகேவா? நமக்கு அவுட்புட்டை எங்கே தான் கொடுக்கும்? கமாண்ட் ப்ராம்ப்டில் கொடுக்கும், டெர்மினலில் கொடுக்கும், கன்சோலில் கொடுக்கும். ஓகேவா? அதுதான் வந்து ஜாவாவோட பேசிக் அவுட்புட் ஸ்க்ரீன். இப்போ இந்த கமாண்ட், டெர்மினல், கன்சோல் இந்த மூணுமே வந்து ஒன்று தான். ஒவ்வொரு ஓஎஸுக்கும் இதுக்கு வேறு வேறு பேர் வச்சுருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜேவிஎம்னா என்ன அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. இப்போ நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம்ல, அந்த கிளாஸை நம்ம வந்து ஏதோ ஒரு பொருளுக்குள்ளே போடுறோம். அந்த பொருள் வந்து ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு நமக்கு இந்த எக்ஸிக்யூஷன் இன்ஜினில் நமக்கு அவுட்புட்டை காட்டுது. அவ்வளோதான் வந்து இதில் லாஜிக். இப்போ இது ஒவ்வொரு பிளாக்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ் லோடர் சப்சிஸ்டம். ஓகேவா? இது என்ன பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர்றது மட்டும்தான் இதோட வேலை. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு கிளாஸை உள்ளே கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து பேசிக்காக நம்மளோட அப்ளிகேஷன் தான். நம்மளோட எந்த ப்ராசஸ் பண்ண போகிறோம், என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட கிளாஸ். ஓகேவா? இந்த கிளாஸ் பேசிக்காக எங்கே போகும்? இமீடியட்டாக இந்த அப்ளிகேஷன் கிளாஸ் லோடருக்குள்ளே தான் போகும். ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் கிளாஸ் லோடர் வந்து இன்னர்மோஸ்ட் லேயர். ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் கிளாஸ் லோடர் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளூடூத் யூஸ் பண்ண போகுது அப்படின்னா இந்த ப்ளூடூத்தோட டிபெண்டன்சிஸ் தேவைப்படும்ல, அது வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி இந்த எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடர் கிட்ட கேட்கும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடர் என்ன பண்ணோம், எனக்கு வந்து இந்த ப்ளூடூத்துக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஓஎஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு வரும். அதுக்கான கிளாஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு வரும். அதுதான் வந்து எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடரோட வேலை. அடுத்தது பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் லோடர். இப்போ நம்மக்கிட்ட ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் இருக்குது. கரெக்டாக அப்ளிகேஷனும் இருக்குது, அதோட எக்ஸ்டென்ஷன்ஸும் இருக்குது, அதோட ஃபீச்சர்ஸும் இருக்குது. இந்த கம்ப்ளீட் அப்ளிகேஷனை ஜாவாவோட ஜேவிஎம்குள்ளே எப்படி கொடுத்தோம்னா அது வந்து ஒரு அப்ளிகேஷனை ரன் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பூட்ஸ்ட்ராப் கிளாஸோட தான் வந்து டிசைட் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பைக் ஓட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பெட்ரோல் வேணும், ரோடு இருக்கணும், லைசன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி வந்து நிறையா ப்ராசஸ் இருக்குல்ல. இந்த மாதிரி பேசிக்காக இருக்கிற எல்லா திங்ஸையுமே கொடுக்குறது தான் இந்த பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் லோடர். ஓகேவா? இப்போ இந்த கிளாஸஸ் எல்லாம் லோட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் கரெக்டாக தான் லோட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணுறது இந்த வெரிஃபையோட வேலை. அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் க்ரியேட் பண்ணுறது இந்த ப்ரிப்பேரோட வேலை. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் எல்லாமே கரெக்டான லெவலில் தான் இருக்கா, ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி ரிசால்வ் பண்ணுறது இந்த ரிசால்வோட வேலை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லிங்கிங் ஃபேஸ், இந்த கிளாஸோட சப்ஸ்டிஷனோட லிங்கிங் ஃபேஸ். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இதுக்கு போதுமானது. நெக்ஸ்ட்டு இனிஷியலைசேஷன்னா சும்மா பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறது, அவ்வளோதான். பைக்கை ஸ்டார்ட் பண்ணோன்னே என்ன நடக்கும்? ஸ்டார்ட் பண்ண உடனே இன்ஜின் ரன் ஆகும், அவ்வளோதான் அதோட கான்செப்ட். ஸோ இனிஷியலைசேஷன் வந்து இவ்வளோ தான். ஸோ அடுத்தது வந்து ரன் டைம் டேட்டா ஏரியாஸ். ஓகேவா? இது வந்து டேட்டா ஸ்டோரேஜ் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிள் மெமரி தான். ஓகேவா? இந்த மெமரி வந்து 5 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. என்னென்னா மெத்தட் ஏரியா, ஹீப் ஏரியா, ஸ்டாக் ஏரியா, பிசி ரெஜிஸ்டர், நேட்டிவ் மெத்தட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி 5 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. ஓகேவா? மெத்தட் ஏரியானா நம்ம க்ரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ப்ரைமரியாக வந்து இந்த மெத்தட் ஏரியாவை தான் வந்து ஆக்குபை பண்ணும். ஓகேவா? ஹீப் ஏரியா அப்படின்னா இது வந்து ஒரு ரேண்டம் ஸ்டோரேஜ். ஓகேவா? இது வந்து ஒரு எம்டி பக்கெட் மாதிரி.
இதுக்குள்ளே நம்ம எதை போட்டாலும் அதை வந்து அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆர்டர், ஒரு அரேஞ்ச்மெண்ட்டே வந்து இருக்காது. ஓகேவா? வெர்டிகலாக எப்படி இருக்கணும், ஹரிசாண்டலாக எப்படி இருக்கணும், ரோ காலம்ஸ் இருக்கணும், அதெல்லாம் எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்காது. இது வந்து ஒரு எம்டி ஸ்டோரேஜ் ஏரியா தான், ஒரு ட்ரை ஸ்டோரேஜ் ஏரியா தான், ஒரு வெறும் ஸ்டோரேஜ் ஏரியா. ஓகேவா? இது வந்து ஸ்டாக் அப்படின்னாலே வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இந்த டைப்பில் தான் இருக்கணும், இந்த ஒரு ஃபார்மெட்டில் தான் நான் அடுக்கி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஸ்டாக் ஏரியா. ஓகேவா? இந்த ஹீப் ஏரியாவும் ஸ்டாக் ஏரியாவும் ரெண்டுமே வந்து வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணுறது தான். இந்த ஹீப் ஏரியா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணோம். ஸ்டாக் ஏரியா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். இந்த ஹீப் ஏரியாக்குள்ளே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் இருக்குது. அது என்னன்னா ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் வந்து ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? அடுத்து வந்து பிசி ரெஜிஸ்டர். பிசி ரெஜிஸ்டர்னால் ப்ரோக்ராம் கவுண்டர் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்மக்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அந்த ப்ரோக்ராமில் எந்த லைன் எத்தனாவது எக்ஸிக்யூஷனில் ரன் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து பிசி ரெஜிஸ்டர். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட ஒரு 100 லைன்ஸ் இருக்குன்னா அந்த 100 லைன்ஸ்க்கும் 1 2 3 4ன்னு சொல்லி பக்கத்தில் லைன்ஸ் போட்டிருப்பாங்க, நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த நம்பர் தான் வந்து பிசி ரெஜிஸ்டருக்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட ஒரு 100 நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பிசி ரெஜிஸ்டரில் வெறும் 1 2 3 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 அப்படி இருக்குது அப்படின்னா நடுவில் இங்கேயே லூப்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து நம்ம சிபியூ என்ன பண்ணும், திருப்பி அந்த இடத்துக்கு போய் அந்த லூப் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திருப்பி எங்கே கூப்பிட்டாங்களோ அந்த இடத்துக்கே வந்து வரும். ஸோ இது எல்லாமே மேனேஜ் பண்ணுறது தான் வந்து இந்த பிசி ரெஜிஸ்டரோட வேலை. ஓகேவா? அடுத்தது நேட்டிவ் மெத்தட் ஸ்டாக். ஜாவா அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ் இல்லாட்டி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ் அப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். விண்டோஸ் இருக்கலாம், லினக்ஸ் இருக்கலாம், iOS இருக்கலாம், ஆண்ட்ராய்டு இருக்கலாம். எந்த ஓஎஸாக இருந்தாலும் எல்லா ஓஎஸ்லேயும் ஜாவா ரன் ஆகணும். அப்போ அந்த எல்லா ஓஎஸுக்கு தகுந்த ப்ராப்பரான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக இந்த மெத்தட் ஸ்டாக்குள்ளே தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த நேட்டிவ் மெத்தட் ஸ்டாக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸிக்யூஷன் இன்ஜின் அப்படின்னா என்னென்னா இதுதான் வந்து நம்ம அப்ளிகேஷனோட இன்ஜின். ஓகேவா? மெயின் இன்ஜின் இதுதான் வந்து நம்ம ஜேவிஎம்மோட இன்ஜின். இதுக்குள்ளே தான் வந்து நம்ம ஜாவா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரன் ஆகும். இன்டர்பிரட்டர் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற ப்ரோக்ராமை ஒவ்வொரு லைனாக செப்பரேட் பண்ணி அந்த ஒவ்வொரு லைன்லேயும் ஏதாவது எரர் இருக்கா, இதோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து இன்டர்பிரட்டர். ஓகேவா? இது வந்து சிங்கிள் லைன் எக்ஸிக்யூஷன், ஒவ்வொரு லைனாக தான் வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணோம். அதுதான் வந்து இன்டர்பிரட்டர். ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் நம்ம இன்டர்பிரேட் பண்ணி வச்சுருப்போம். எப்படி ஒவ்வொரு லைனாக இன்டர்பிரேட் பண்ணி வச்சுருப்போம். இப்போது ஒரு பேஜில் இருக்கிற எல்லா லைன்ஸும் இன்டர்பிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த ப்ராப்ளம் இல்லாதது வந்து அதுக்கப்புறமும் நம்மக்கிட்ட ப்ராப்ளம் இருக்கா, நம்ம ஆர்டர் ஏதாவது தப்பாக போட்டிருக்கோமான்னு சொல்லி செக் பண்ணுறது தான் வந்து இந்த ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர். எப்போ கம்பைலர் தேவைப்படுமோ அப்போ மட்டும் இந்த கம்பைலர் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற டைமெல்லாம் இது ஆஃபில் தான் இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து ஜஸ்ட் இன் டைம் கம்பைலரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அடுத்தது கார்பேஜ் கலெக்டர். ஜாவாவில் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு தேவையில்லாத ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே டெலிட் ஆயிரும். ஓகேவா? இல்லை நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னாலுமே வந்து நமக்கு வார்னிங் காட்டும், இது க்ரியேட் பண்ணிக்கிறீங்க ஆனால் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி காட்டும். அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது அந்த மாதிரி அன்யூஸ்டு டேட்டாஸ், அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். ஓகேவா? அதுதான் வந்து கார்பேஜ் கலெக்டரோட வேலை. அடுத்தது நேட்டிவ் மெத்தட் இன்டர்ஃபேஸ். இந்த மெத்தட் ஏரியாவில் பார்த்தோம்ல, நேட்டிவ் மெத்தட் ஏரியா அப்படின்னு சொல்லி அது வந்து எதெல்லாம் அதை ஹோல்டு பண்ணி வச்சுக்கோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நேட்டிவ் மெத்தட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா அது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ், அது வந்து ஒரு ஆக்சஸ் கார்டு மாதிரி. அந்த ஆக்சஸ் கார்டில் என்ன ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருப்பாங்கன்னா இந்த ஓஎஸில் இந்த கமாண்ட் வந்துச்சுன்னா அதை ஜாவாவில் இப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஜாவாவில் மாற்றுறதுக்கு இதை பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஜாவாவில் நீ ஒரு விஷயம் சொன்னேன்னா அது அப்படியே இந்த பக்கம் கிராஸ்க்கு வருவோம். ஜாவாவில் ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னா அதை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்பெசிஃபிக்காக எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஜாவாவில் க்ரியேட் பண்ணுற கோடு வேறு ஏதாவது லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், வேறு ஏதாவது லாங்குவேஜுக்கு அதை மாற்றணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸோட ஃபஸ்ட் லைனை மட்டும் இந்த காலமில் எழுதியிருப்பாங்க. அடுத்தது மற்ற லாங்குவேஜ் இப்போ பைத்தான் இருக்குது, சி இருக்குது, C++ இருக்குது, அதில் க்ரியேட் பண்ண லைப்ரரிஸ், ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் ஜாவாவுக்கு கொண்டு வரணும்னா அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த நேட்டிவ் மெத்தட் இன்டர்ஃபேஸ் தான் வந்து மேனேஜ் பண்ணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து என்ன தான் பண்ணோம், ஒரு டாஸ்க் கொடுக்குறோன்னா அந்த டாஸ்க்கோட பேரை மட்டும்தான் வந்து இது எழுதி வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ சாப்பிடு அப்படின்னா சாப்பிடுதல் அப்படின்னு சொல்லி அந்த பேர் மட்டும்தான் வந்து இருக்கும் இந்த நேட்டிவ் மெத்தட் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே. அடுத்தது நேட்டிவ் மெத்தட் லைப்ரரி. ஓகேவா? இந்த நேட்டிவ் மெத்தட் லைப்ரரி தான் வந்து ஒவ்வொரு ஓஎஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஆண்ட்ராய்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், விண்டோஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், லினக்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், iOSக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஓஎஸ்க்கும் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அந்த ஒவ்வொரு ஓஎஸ்க்கு வித்தியாசமாக இருந்தால் மட்டும்தான்
டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஓஎஸ்க்கு மட்டும் அந்த ஒரு டீம் கிரியேட் பண்ணால் போதும், எல்லா ஓஎஸுக்கும் இவங்களே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும், சப்போர்ட்டர் ஆஃப் ஜேஎன்ஐ ஜாவா நேட்டிவ் மெத்தட் இன்டர்ஃபேஸை சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? இந்த இன்டர்ஃபேஸ் என்ன தான் வச்சுருக்கோம், ஆக்சஸ் கார்டு மட்டும் தான் வச்சுருக்கோம். அந்த ஆக்சஸ்க்கான எல்லா டீட்டெயில்ஸும் எங்கே இருக்கும், இந்த நேட்டிவ் மெத்தட் லைப்ரரிக்குள்ளே தான் இருக்கும். அப்போ எப்பப்போ எது எது தேவையோ அப்போல்லாம் இந்த நேட்டிவ் இன்டர்ஃபேஸை வச்சு ஜாவா விர்ச்சுவல் மிஷின் வந்து கால் பண்ணிக்கும். ஓகேவா? இட் கண்டெயின்ஸ் ஆல் த நெசசரி ட்ரான்ஸ்லேஷன்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஓஎஸ். எந்த ஓஎஸில் எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிற எல்லா ட்ரான்ஸ்லேஷனும் இந்த லைப்ரரிக்குள்ளே தான் இருக்குமே தவிர ஜேஎன்ஐக்குள்ளே வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்ம ஜாவா விர்ச்சுவல் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான பிரின்சிபல். ஸோ இதை பற்றி நமக்கு இன்டர்வியூவில் கொஸ்டின்ஸ் கேட்குறது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, விர்ச்சுவல் மிஷின் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன, விஎம்ஆர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது, அதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஹீப் மெமரியோட சைஸ் எவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் மெமரி எண்டிங் மெமரி எப்படி இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எதுவும் இப்போ நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. காரணம் என்னென்னா, நம்ம ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போதே வந்து நம்ம அதுக்கான ஃபீச்சர்ஸை வந்து நம்ம இதில் ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸும் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு ப்ராஜெக்ட்டில் எந்த ப்ராப்ளமே வராது, அந்த அப்ளிகேஷன் வந்து நல்லா நார்மலாக வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஜேவிஎம்மோட இம்பார்ட்டன்ஸ். ஜேவிஎம் என்ன பண்ணுது, அது ஏன் இப்படி பண்ணுது, அது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஏதாவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.